Hi guys, welcome back to my channel. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் lots of love. நீங்கள் என் சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா குவிக்காக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 10 minutesல மேக்கப் லுக் க்ரியேட் பண்ண போகிறோம். அண்ட் உங்களுக்கு வந்து நேரடியாக 10 minutesமே அன்கட்டாக அன்எடிட்டடாக வந்து இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். Let's go. ஸோ இன்றைக்கி மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்கின் கேர்லேருந்து. ஸ்கின் கேருக்கு நான் வந்து பாண்ட்ஸோட லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர் நான் எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்து என்னோடய ஃபேஸ் பூரா அப்ளை பண்ணி ஒரு நல்ல பேஸ் ஹைட்ரேட்டிங்கான ஒரு பேஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சமாக சீட் பண்ணியிருக்கேன் பிகாஸ் இங்கே வந்துட்டு ஆரஞ்சு கலர் கரெக்டர் அப்ளை பண்ணும்போது எனக்கு யூஸ்வலாகவே நிறைய டைம் ஆகும். பிகாஸ் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்து கொஞ்சம் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கலர் கரெக்ஷன் வந்து எல்லாருக்குமே அவசியம் கிடையாது. ஸோ இதை வந்து என்னோடய டைமிங்லேருந்து நான் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டேன். ஃபவுண்டேஷன்லேருந்து என்னோட டைமர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ 10 minutesோட டைமர் இங்கே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபவுண்டேஷனுக்கு வெட் அண்ட் வைல்டோட ஃபவுண்டேஷன் ஸ்டிக் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறது வந்து கம்ப்ளீட்டான அன்கட் மேக்கப். ஸோ எங்கேயுமே வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் கிடையாது, எங்கேயுமே வந்து கட் ஆர் எடிட் வந்து கிடையாது. இதுதான் நான் வந்து என்னோட மேக்கப் அப்ளை பண்ணுற கம்ப்ளீட் ப்ரொசீஜர். ஸோ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஃபேஷியல் ஆயிலுக்கு தேடிட்டுருக்கேன். ஸோ யூஸ்வலாக ஸ்டிக் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது அது கொஞ்சம் ட்ரையிங்காக இருக்கும். ஸோ கொஞ்சம் அந்த ஹைட்ரேஷனும் க்ளோவும் சேர்த்துக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு ஃபேஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2-3 ட்ராப்ஸ் எடுத்து என்னோடய ஃபேஸ் பூரா நான் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபேஷியல் ஆயில் பார்த்திங்கன்னா பியூட்டிக் அப்படிங்கிற ஒரு பிராண்டோடது ரோஸ் கோல்ட் ஆயில். ஸோ இதில் வந்து ஷிம்மர் பார்ட்டிகல்ஸும் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம ஃபவுண்டேஷன் கூட சேர்த்து அப்ளை பண்ணும்போது ஒரு நல்ல ஷீன் வந்து கொடுக்கும், நம்மளோட ஃபேஸ்க்கு ஒரு நல்ல க்ளோ வந்து கொடுக்குது. ஸோ ஃபவுண்டேஷன் கூட அந்த ஆயில் அப்ளை பண்ணி ஒரு ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். வந்துட்டு லிக்விட் ஃபவுண்டேஷன் தான் நான் யூஸ் பண்ணுவேன். பட் இங்கே நான் ஸ்டிக் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறதுக்கான இன்னொரு ரீசனும் வந்துட்டு டைம் வந்து கீப் அப் பண்ணுறதுக்கு தான். ஸோ ஸ்டிக் ஃபவுண்டேஷன் வந்து இட்ஸ் வெரி டைம் ஃப்ரெண்ட்லி, லைக் ரொம்ப குவிக்காக நம்மளால் வந்து ஒர்க் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து எங்கே கவரேஜ் வந்து இல்லை, இன்னும் கொஞ்சம் கவரேஜ் வேணும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல திருப்பி அந்த ஸ்டிக் எடுத்து ஜஸ்ட்டு அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிட்டாக்கா நம்மளுக்கு வேணுன்ற கவரேஜ் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டிக் ஃபவுண்டேஷன் வந்து லிக்விட் ஃபவுண்டேஷனோட யூஸ்வலி வந்து ஹையர் கவரேஜாக இருக்கும். ஸோ ஒரு பார்ட்டி மேக்கப் லுக் இல்லைனா எங்கேயாவது அவுட்டிங் போகும்போது வந்துட்டு ஒரு லைக் கொஞ்சம் லாஸ்டிங்கான லுக் வேணும் அப்படின்னும் போது ஸ்டிக் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ என்னோடய ஃபேவரட் வந்து மேக்கப் ரெவல்யூஷனோட ஸ்டிக் ஃபவுண்டேஷன். அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து வெட் அண்ட் வைல்ட் ஸ்டிக் ஃபவுண்டேஷன் வாங்கியிருந்தேன் ட்ரிப்புக்கு போனப்போ. அண்ட் இட் வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். ரொம்பவே குவிக்காக ரெடி ஆகிட்டு வெளியே வந்துட முடியும். ஸோ அண்ட் இட் இஸ் நாட் அட் ஆல் மெஸ். ட்ராவலில் கொண்டு போகும்போது வந்துட்டு லிக்விட் ஃபவுண்டேஷன் வந்து கீழே கொட்டுறது, வெளியே ஸ்பில் ஆகிறது, ட்ரெஸ் எல்லாம் ஆகிறது, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும். அதுக்கு பதிலாக ஸ்டிக் ஃபவுண்டேஷன் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி மெஸ் ஃப்ரீ. ஸோ இன்னும் வந்துட்டு நான் ஃபவுண்டேஷன் தான் பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஆல்ரெடி இட் இஸ் 2.5 minutes டவுன். பட் ஃபவுண்டேஷன் தான் வந்து நம்மளோட மேக்கப்போட பேஸ். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. ஸோ நவ் தட் ஃபவுண்டேஷன் இஸ் டன். நான் யூஸ்வலாக டைம் இருந்தால் என்னோடய ஃபேஸோட ஹை பாயிண்ட்ஸ் வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு ஒரு லைட்டர் ஷேட் ஆஃப் கன்சீலர் நான் யூஸ்வலாக அப்ளை பண்ணுவேன். பட் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்னால நான் வந்து அந்த ஹைலைட் பண்ண வேண்டிய இடத்துல வந்து காம்பேக்டே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய காம்பேக்டே வந்துட்டு ஒரு லைட்டர் ஷேடில் தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து பயோட்டிக்கோட மேஜிக் காம்பேக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்துட்டு எங்கெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணுமோ அங்கே கான்சன்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் பூரா ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ஃப்ளஃபியான ப்ரஷ் எடுத்து ஃபேஸ் பூரா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நான் அப்ளை பண்ண ஃபவுண்டேஷனும் வந்து செட் ஆகும். ப்ளஸ் நம்ம ஆயில் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணோம் இல்லையா ஃபவுண்டேஷன். ஸோ அது வந்து ஒரு ஆயிலினஸ் வந்து க்ரியேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் ஆஃப் காம்பேக்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோன்னா செட் ஆகிடும் பேஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு என்னை பார்த்தீங்கன்னா இந்த டியூட்டோரியலில் எது எங்கே இருக்குது, அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தேடுறதுக்குள்ளவே டைம் போயிடும். பட் இருந்தாலும் வந்துட்டு ப்ளீஸ் பேஷண்ட்டாக வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பிகாஸ் லுக் ஹேஸ் டர்ன்ட் அவுட் அமேசிங்லி.
ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐ மேக்கப்புக்கு மூவ் பண்ண போகிறோம். ஸோ யூஸ்வலாகவே எனக்கு ஐப்ரோஸ் வந்து நிறைய டைம் எடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய ஐலிட்ஸ் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஐ ஷேடோக்கு வந்துட்டு வெட் அண்ட் வைல்டோட ஐ ஷேடோ பேலட் நான் எடுத்திருக்கேன். இதில் இருக்கிற ஒரு நல்ல டார்க் ப்ரௌனான ஷேட் எடுத்துகிட்டு அதை வந்து என்னோடய க்ரீஸ்க்கு அப்ளை பண்ணி எஸ்பெஷலி அவுட்டர் கார்னர் ஆஃப் மை ஐஸில் வந்துட்டு அது கான்சன்ட்ரேட் பண்ணி டெபாசிட் பண்ணுறேன் ப்ராடக்ட்டை. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து இந்த கலர் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஐஸ்க்கு வந்து ஒரு டெப்த்தும் ஷேப்பும் வந்து கொடுக்கும். ஸோ எட்ஜஸில் வந்து நல்லா ஒரு ஷேடோ மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போதே நல்லாவே தெரியும். அடுத்தபடியாக ஐலிட்ஸ்க்கு வந்துட்டு இதே பேலட்டில் இருக்கிற இந்த பிரிக் ஆரஞ்ச் ஒரு மாதிரி ஒரு டீப் ஆரஞ்ச் கலர் ஷேட் இது. ஸோ இந்த ஷேட் எடுத்து என்னோடய ஐலிட்ஸ் பூரா நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா அகைன் ப்ராடக்ட் எடுத்து என்னோடய ஐலிட்ஸ் பூரா டெபாசிட் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்துட்டு நீங்கள் டே மேக்கப்பாக இருந்துச்சுன்னா இப்படியே விட்டுடலாம். ஸோ ஒரு மேட் எஃபெக்டாகவே விட்டுடலாம். பட் நான் வந்து கொஞ்சம் ஷிம்மர் கொடுக்க போகிறேன் பிகாஸ் நான் வந்து ஈவினிங் லுக் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதே ஐ ஷேடோ பேலட்டில் இருக்கிற இந்த கோல்டன் கலர் ஷிம்மர் ஷேட் எடுத்து ஐலிட்ஸ் பூரா நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எஸ்பெஷலி நம்ம அந்த ஆரஞ்ச் ஷேட் எங்கே க்ரியேட் பண்ணமோ அந்த இடத்துல வந்துட்டு இந்த கோல்டன் ஷிம்மர் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்தபடியாக லாக்மேயோட ஐகானிக் காஜல் எடுத்துக்கிறேன். இந்த காஜல் பென்சில் வந்துட்டு என்னோடய ஐலைனராக நான் யூஸ் பண்ண போகிறேன், எஸ்பெஷலி ஒரு ஸ்மட்ஜ்ட் எஃபெக்ட் வந்து கொடுக்கறதுக்கு. ஸோ இதை வந்துட்டு என்னோடய அவுட்டர் கார்னர்ஸில் மட்டும் மேலே அப்பர் லேஷ்லைன் அண்ட் லோவர் லேஷ்லைன் ரெண்டுத்துக்குமே ஒரு வி மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா ஒரு ப்ரஷ் எடுத்து ஸ்மட்ஜ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ட்ரிக் வந்துட்டு நான் என்னோடய சர்டிஃபிகேஷன் கோர்ஸில் நான் வந்து லேர்ன் பண்ணது. ஸோ வெறும் அவுட்டர் கார்னருக்கு மட்டும் அந்த ஷேட் கொடுக்கறது வந்துட்டு நம்மளோட ஐஸோட ஷேப்பே வந்து நல்லா பெருசாக ஒரு நல்ல ஆல்மண்ட் ஷேப்பில் வந்து கொண்டு வரும். ஸோ ரொம்ப ஜாஸ்தி இல்லாத மாதிரியும் இருக்கும் அண்ட் அட் த சேம் டைம் வந்து ஐஸ் ரொம்ப ஷேப்பாக தெரியும். ஸோ இதே காஜல் பென்சிலை வந்து என்னோடய லோவர் வாட்டர் லைன்லேயும் நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதே ப்ரஷ் எடுத்து என்னோடய லோவர் வாட்டர் லைன்லேருந்து லேஷ் லைன் வரைக்கும் அந்த காஜல் வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வாட்டர் லைனில் வந்து அப்ளை பண்ண லைனை வந்து கொஞ்சமாக பிளெண்ட் பண்ணி ஸ்மட்ச் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இந்த காஜல் வந்து செட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்னும் நல்லா ஸ்மோக்கியான எஃபெக்ட், ரொம்ப ஹார்ஷான எஃபெக்ட் இல்லாமல் ஸ்மோக்கியான எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு அதே ஐ ஷேடோ பேலட்டில் இருக்கிற நல்ல ப்ரௌன் ஷேட் நம்ம க்ரீஸ்க்கு கொடுத்தோம்ல அதே ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோடய லோவர் லேஷ் லைனில் ஸ்மட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு நல்ல சாஃப்டான ஸ்மோக்ட் அவுட் எஃபெக்ட் வந்து இது கொடுக்கும். ஸோ ஐ மேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த மேலே நம்ம கிளிட்டர்லாம் கொஞ்சம் அப்ளை பண்ணோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து கீழே இருக்கிறது வந்து ஜஸ்ட்டு ப்ரஷ் அவுட் பண்ணிக்கிறேன். அண்ட் காம்பேக்ட் அதே காம்பேக்ட் எடுத்து கொஞ்சமாக என்னோடய ப்ரஷில் அப்ளை பண்ணி என்னோடய அண்டர் ஐஸில் வந்து க்ளீன் அவுட் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ்க்கு மூவ் பண்ண போகிறேன். ஸோ இது ஐப்ரோ பென் வந்து நான் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த பென் எடுத்து என்னோடய ஐப்ரோஸில் எங்கெல்லாம் கேப் இருக்குது கொஞ்சம் ஷேப் பண்ண வேண்டிய இடத்துலலாம் வந்துட்டு அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ அப்ளை பண்ணிகிட்ருக்கும் போதே வந்து அந்த ப்ரோ பென்சிலோட நிப் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ இருந்தாலும் ஐம் ஜஸ்ட் கோயிங் அஹெட் வித் இட். நல்லா டைம் வேஸ்ட் பண்ணுறேன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஸோ ப்ராடக்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்மட்ஜ் அவுட் பண்ணி ஷேப் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஸ்பூலி எடுத்து ஸ்பூலி ப்ரஷில் வந்துட்டு என்னோடய ஐப்ரோஸ் பூரா நான் கோம் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி எனக்கு வந்துட்டு ஐப்ரோஸில் தான் ரொம்பவே டைம் எடுத்துக்கும். இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து ஆக்சுவலாக என்னோடய ஐப்ரோஸ் நான் பண்ணியிருக்கணும். பட் இந்த டைமில் கீப் அப் பண்ணுறதுக்கு சேலஞ்சுக்காக வந்துட்டு நான் ரொம்ப குவிக்காக வந்து அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒன்றும் ஷேப்பில் வந்துட்டு அவ்வளோ பிடிக்கல, இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாம். பட் ஜஸ்ட் let it be for now. ஸோ ஃபைனலாக வந்துட்டு என்னோடய லிப்ஸ்டிக்கை நான் மூவ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து மேக்கோட லிப்டென்சிட்டி லிப்ஸ்டிக், ஷேட் வந்து பிரிக் டஸ்ட். ஸோ ரொம்பவே ஸ்மூத்தான லிப்ஸ்டிக் இது அண்ட் ஷேடுமே வந்து நியூட் ஷேடு. ஸோ ஒரு நியூட் மாதிரியான லுக் தான் வந்துட்டு இங்கே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி லிப்ஸ்டிக்கும் வந்து அதே தீமில் வச்சுக்கிட்டேன். அடுத்து மெப்ளினோட ஃபால்சிஸ் புஷ்அப் ட்ராமா மாஸ்காரா எடுத்து என்னோடய அப்பர் லேஷஸ் அண்ட் லோவர் லேஷஸ் வந்து நல்லா கோட் பண்ணிக்கிறேன். ஸோ லுக்கோட எண்டுக்கு வந்தாச்சு. நான் வந்துட்டு
கான்டோரிங், blush, ஹைலைட் இந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ஃபைனலாக கொஞ்சம் க்ளீனப் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் காம்பேக்ட் தான் எடுத்து எங்கெல்லாம் கொஞ்சம் க்ளீன் அவுட் பண்ணணும், கொஞ்சம் பிரைட்டன் பண்ணணுமோ அங்கே வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ மேக்கப் வந்துட்டு லைக் முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிக்கலாக நான் வச்சுருக்கேன். ஸோ நம்மளுக்கு டக்குன்னு வெளியே போகணும் அப்படின்னா வந்துட்டு கான்டோர் பண்ணுறதுக்கு, ப்ளஷ் பண்ணுறதுக்கு, ஹைலைட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து டைம் யூஸ்வலாக கிடைக்காது. ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் மேக்கப் தான் வந்துட்டு இங்கே நம்ம க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இருந்தாலுமே வந்துட்டு அதே அந்த 10 மினிட்ஸில் வந்து ரொம்ப ஒரு கிளாமரஸான லுக் வந்து க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபினிஷிங் டச்சஸ் கொடுத்துட்ருக்கேன். எங்கெல்லாம் கொஞ்சம் ப்ரோஸ், அப்புறம் ஐஸில் அண்ட் கொஞ்சம் அண்டர் ஐஸில் பிரைட்டன் பண்ணுறது, இந்த மாதிரியான ஃபினிஷிங் டச்சஸ் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். ஆக்சுவலாக ஐ ஆம் ஆல்ரெடி டன் வித் மை மேக்கப். ஸோ 10 மினிட்ஸ்க்குள்ளே உள்ள நம்ம வந்து மேக்கப் லுக்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து என்னோட கம்ப்ளீட்டட் மேக்கப் லுக். ஃபினிஷிங் டச்சஸ்க்கு வந்துட்டு கொஞ்சமாக போட்டு வச்சுக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து நான் பண்ணிக்க போகிறேன். நான் மேக்கப் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் டைமர் எதுவும் வைக்கலை. குயிக்காக பண்ணணும் அப்படின்ட்டு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கே தெரியுதில்ல. ஸோ எனிவே நம்ம டைம் முடியறதுக்கும் கரெக்டாக நான் போட்டு வச்சுட்டு ரெடின்னு சொல்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ், ஐ ஆம் ரெடி. ஸோ சொன்ன மாதிரி 10 மினிட்ஸில் வந்துட்டு நம்மளோட மேக்கப் லுக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் கவரேஜில் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் ஸ்ட்ரக்சர்டான மேக்கப் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வியூஸ் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் இந்த லுக் வந்து போதுமானதா இல்லை இன்னும் கொஞ்சம் நான் பெட்டராக பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இதை விட சிம்பிளாக கூட வச்சுக்கலான்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா குவிக்காக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் நீங்களும் குவிக்காக போய்ட்டு என்னோட வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அடுத்த வாட்டி இன்னொரு அமேசிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டியூட்டோரியலோட இல்லை ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் டேக் கேர்.